ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி மாத சிவராத்திரியும் கூட. இந்த நாளுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கு, யார் யார் என்னென்ன பரிகாரங்கள் செய்யணுங்கிறத பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் என்று உங்களுக்கு நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்கும். அது மட்டும் இல்ல, சுக்கிரனும் சேர்ந்து சந்திரன் புதனுடன் இருக்கிறதுனால ஒரு நல்ல லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் இன்று அனுகூலமாகவே அமைகிறார்கள். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். இன்று மாத சிவராத்திரியாக இருப்பின் நீங்கள் சிவபெருமான் ஆலய வழிபாடை செய்யலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன், புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் இவர்களுக்கு இன்றைய நாளில் பங்கு சந்தையின் முதலீடுகளில் நல்ல லாபத்தை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களும் இன்றைய நாளில் தீருகிறது. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இடமாற்றங்களும் உங்களுக்கு சாதகமாக அமையும். மிதுன ராசி நேயர்கள், மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமையும். இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் பெறலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்றைய நாளில் கொடுப்பார். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று அதற்கான நல்ல செய்திகளை பெறலாம். இன்று காலை வேளையில் உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்படக்கூடிய குடும்பத்தில் பிரச்சனைகள் இன்று தீரும். வீடு வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் நிறைவேறும். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். சிம்மராசி அன்பர்கள், இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நல்ல செய்திகள் வரலாம். 8ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் இன்று உங்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் கொடுப்பார். செவ்வாய்க்கிழமையான இன்று முருகப்பெருமான் ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு நல்லது. இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும். மேலும் இன்றைய நாளில் உங்களினுடைய மன அழுத்தங்கள் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் விடை கிடைக்கும். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவே இருக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும். இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதும் மற்றும் திருமண தடைகள் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பினை கொடுக்கும். குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சாதகமாகவே அமைகிறது. துலாம் ராசி அன்பர்கள், இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் இன்றைய நாளில் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்று நண்பர்கள் மூலமாக நன்மைகளையும் நற்செய்திகளையும் கொடுப்பார். இன்று புதிய வியாபார தொடக்கங்கள், அதில் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நன்மையை தரும். விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இவர்களுக்கு இன்று அமோகமான நாளாக அமைத்து தருவார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று தூக்கமின்மையை கொடுக்கும். இருந்த போதிலும் இன்று காலை வேளையில் உங்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று
புதிய வியாபார தொடக்கங்கள் வெற்றியை தரும். தனுசு ராசி நேயர்கள், இன்று பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு. தனுசு ராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று மனதில் குழப்பங்களை கொடுக்கலாம். இன்றைய நாளில் உங்கள் பழைய நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை கொடுக்கும். பழைய விஷயங்களை உங்களினுடைய நண்பர்களிடத்தில் பேசுவதும் மற்றும் குடும்ப விஷயங்களுக்கு தீர்வுகள் காண்பதும் உங்களினுடைய மன ஆறுதலை தரும். மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று மாத சிவராத்திரியாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களையும் இன்றைய நாளில் பெறலாம். என்று நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு சில செலவினங்கள் காத்திருக்கிறது. இன்று புதிய நண்பர்களை நம்பாமல் இருக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று குழப்பங்கள் வந்து போகும். வியாபாரிகள் இன்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. இன்று நீண்ட நாளாக வழக்கு விசாரணைகள் இருப்பவர்களுக்கு உங்களினுடைய முயற்சிகள் வெற்றியடையும். வழக்கு விசாரணைகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மாலை வேளையில் குடும்பத்தாருடன் ஆலய தரிசனங்களும் மற்றும் மாத சிவராத்திரியாக இருப்பதனால் சிவன் ஆலய வழிபாடுகளும் மனதிற்கு அமைதியை தரும். மீனராசி நேயர்கள், இன்று பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மனதில் சின்ன குழப்பங்கள் வந்து போகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் புதிதாக திருமணமான தம்பதியினருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன குறைபாடுகளை கொடுப்பார். 5ஆம் இடத்தில் குருவும் 6ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது பிள்ளைகளுக்கு இன்றைய நாளில் சில செலவுகள் காத்திருக்கிறது. இன்று இந்த சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் அரிசி தானம் செய்து சிவனாலய வழிபாடை செய்யலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசியில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இது எந்த மாதிரியான பலனை தரும்? ஜென்ரலா இந்த விருச்சிகத்தில் சூரியன் செவ்வாய் இருந்தாலே அது கொஞ்சம் பூமி அளவிலேயே உஷ்ணத்தை அதிகரிக்கும். ஸோ இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்றோம்ல, அது இன்னுமே ஜாஸ்தியாகலாம். இதனால் நமக்கு அதிகமான மழையும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாவரங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய், மிளகு, துவரம் பருப்பு இந்த மாதிரியான தாவரங்களும் தானியங்களும் விலைவாசி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஜாதகத்துல இன்னைக்கு கிரக நிலைகள்ல நம்ம பார்க்கும் பொழுது சுக்கிரன் அவருடைய வீட்டுல இருக்காரு, செவ்வாயும் அவருடைய வீட்டிலேயே இருக்காரு இல்லையா? இந்த சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சூரியனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கு. அதனால கொஞ்சம் உலக அளவிலேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸு. இப்போ நம்ம சமீபத்துல பார்த்தோம், டெல்லியில நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நெருப்பினால் பயம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் நமக்கு உண்டு. இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை விருச்சிகத்துல இருக்கும் பொழுது. என்ன நேயர்களே, சுபதினம் நிகழ்ச்சியில அனைவருக்குமே பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துகிட்டோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.